தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த உலகத்திற்கெல்லாம் ஏகனாக, ஒருவனாக, அநேகனாக, முதல்வனாக, மூத்தார் இல்லாதவனாக, ஆதி அந்தம் இல்லாதவனாக, ஒப்பார் இல்லாதவனாக, தோற்ற ஒடுக்கம் இல்லாதவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனினுடைய திருவடி நிழலை பற்றி வேண்டி வணங்கி, ஐந்து கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்து நிலம்பெறை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொடுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நடமாடும் தெய்வம், எங்கள் நலம் காக்கும் தெய்வமாய் வீற்றிருந்து நல்லாட்சி நடாத்துகின்ற 27வது குருமகா சன்னிதானம் நட்சத்திர குருமணிகளினுடைய திசை நோக்கி வணங்கி என் உரையை தொடங்குவதில் நான் நன்றியோடு அதை தொடங்குகிறேன். இன்றைய தினம் 7வது தினமாக திருமுறை விழா, இல்லை திருமுறை திருவிழாவானது இந்த சென்னை மாநகரிலே சீரோடும் சிறப்போடும் மிக அழகாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய இன்றைய நாளினுடைய தொடக்கமாக ஒரு மிகப்பெரிய இசை விழாவை நடத்தி சென்றிருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான இந்த மிகப்பெரிய திருவிழாவை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று என்னாலும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய தண்டபாணி ஐயா அவர்களுடைய திருவடியை போற்றி வணங்கி, ஒரு ஆலமரம் தழைத்து ஓங்குகிறது என்றால் அந்த ஆலமரத்திற்கு நிறைய விழுதுகள் இருந்தால் மட்டும்தான் அது பலத்தோடு செம்மாந்து நிற்க முடியும் என்பது போல இந்த திருமுறை இசை விழாவினுடைய மன்றத்தை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுடைய திருவடிக்கும் எளியவளினுடைய வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். அற்புதமா உட்கார்ந்திருக்கீங்க, உங்களை பார்க்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று இந்த அவையிலே அடியார்க்கு அடியவராக 63 நாயன்மார்களோடு இணைத்து தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான இந்த அடியார் திருக்கூட்டத்தினுடைய ஒவ்வொருவரினுடைய பாதம் தொட்டு வணங்கி பெருமிதத்தோடும் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் என் உரையை நான் தொடங்குகிறேன். யார் தருவார் இந்த அரியாசனம்? எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? என்ன புண்ணியம் செய்தனையோ இறைவா என்னை இங்கு கிடத்ததற்கு என்று யார் தருவார் இந்த அரியாசனம் என்பது போல இந்த அரியாசனத்தை எனக்கு இன்று வழங்கி இருக்கக்கூடிய, சற்று முன்னதாக மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவை நிகழ்த்திவிட்டு இருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய துரை கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை காணிக்கையாக்கி அற்புதமா சொன்னாங்க. பிழை பொறுத்தருளும் இறைவன், பிழை பொறுத்தருளும் பரம்பொருள் என்று சொன்னது போல இன்று நான் செய்யக்கூடிய பிழையையும் பரம்பொருளே என்னை பொறுத்து அருளுக என்று அவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்து இங்கே அடியார்க்கு அடியேன் என்ற தலைப்பில் சில நிகழ்வுகளை உங்களிடத்திலே நினைவு கூறுவதற்காக வந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நாங்க இந்த இடத்துல இருந்து பேசக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அடியார் உணர்வு, அந்த அனுபவத்தை விட இங்கே திரளாக கூடி இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் கோடான கோடி அனுபவங்கள் உணர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், கேட்டவர்கள் இருக்கிறீர்கள், பார்த்தவர்கள் இருக்கிறீர்கள். அதற்கிடையில் நான் பேசுகிறேன் என்று சொல்லுவதற்கு எனக்கு மனமில்லை. உங்களிடத்தில் சிலவற்றை மட்டும் நான் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். 26வது குருமகா சன்னிதானம் பரிபூரணம் அடைந்து வானின்று என்னை போன்றவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய, ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய 26வது குருமகா சன்னிதானத்தினுடைய நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக எல்லாவற்றையும் நட்சத்திர குருமணிகள் பார்த்து 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 குருநாதரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் கடகோடியில் இருக்கக்கூடிய தூசுக்கு சமமாக நினைத்து அடியார்க்கு அடியேன் என்ற தலைப்பில் சிலவற்றை இந்த மேடையிலே நான் சமர்ப்பணம் பண்ணுவதற்காக ஆசைப்படுகிறேன். இதற்கு முன்னதாக திருமுறை இசை விழா மிக சிறப்பாக நடந்தது. இறைவனிடத்திலே ஒரு அன்பர் சென்று கேட்டாராம், எம்பெருமானிடத்திலே ஒரு அன்பர் சென்று கேட்டாராம், உன்னை நான் பூமாலையால் அலங்காரம் செய்யவா? உனக்கு பூமாலை பிடிக்குமா? இல்லை பொன்மாலையால் அலங்காரம் செய்யவா? உனக்கு பொன்மாலை பிடிக்குமா என்ற கேள்விக்கு பதில் சொன்னாரா எம்பெருமான், எனக்கு பூமாலையை விட பொன்மாலையை விட
பாமாலை ரொம்ப பிடிக்கும், என்னை பாமாலையால் பாடுக 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 என்று சொன்ன எம்பெருமானை தொடக்கத்தில் இசையாய் அலங்காரம் செய்தார்கள். அந்த அற்புதமான நிகழ்வு இந்த மேடையிலே அரங்கேறியது. அந்த சகோதரிகளுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். எப்படி எம்பெருமான் அடியவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறார், தொண்டர்கள் உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை அவை பாட்டி பெரிது பெரிது புவனம் பெரிது என்ற பாடலிலே நிறைவான வரியை கொடுக்கும் பொழுது தொண்டர்தம் உள்ளத்த ஒடுக்கம். இறைவன் எங்க இருக்காரு நம்ம தேட வேணாம். கோயிலுக்குள்ள இருக்காரா, தூணில் இருக்காரா, துரும்புல இருக்காரா? இல்ல இல்ல, என்ன தேடாத என்னுடைய பக்தை, என்னை தேடாத என்னுடைய பக்தா, நான் ஓ மனசுக்குள்ளதான் இருக்கேன். அதனாலதான் உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல்னு சொன்னாங்க. எம்பெருமான் அங்கில்லை இங்கில்லை, எனக்குள்ளே இருக்கிறார். அந்த எனக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு 80 வருஷம் ஆகுது. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 60 வருஷம் ஆகுது. அப்ப எனக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள், எல்லாமாக இருக்கக்கூடிய பரம்பொருள். இந்த கூட்டம், இந்த அவை நிறைந்து இருக்கு இல்லையா? சில இடங்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அரங்கத்துல அது ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்னாவே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் பார்வையாளர்கள் இருக்காங்க. அது வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஆனாலும் நான் அதை பார்த்து பெருமை அடைகிறேன். ஏன் என்றால் வாரமலரிலே ஒரு காட்சி நான் படித்தேன் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால். ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பரமன், படிப்பறிவில்லாத ஒரு பாமரன். அந்த பாமரனுக்கு முருகன்னா ரொம்ப இஷ்டம். இந்த உலகத்தில் எம்பெருமானை நினைப்பதற்கும் எம்பெருமானை கொண்டாடுவதற்கும் வேலவனை ரசிப்பதற்கும் படிப்பு தேவையா? இல்ல இல்ல. படிப்பறிவில்லாத ஒரு பாமரன் முருகன் இடத்தில் ரொம்ப இஷ்டமுடையவன். முருகா என்ற நாமத்தை சொன்னால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிம்பா, அப்படி பிடிக்கும். அங்க கோவில்ல, முருகன் கோவில்ல கந்த சஷ்டியை தொடங்கி கந்தபுராண சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது. படிப்பறிவில்லாத அந்த பாமரன் ஒரு வீட்டில் மாட்டு தொழுவத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். தினம் மாட்டு தொழுவத்துல போய் அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு பசுக்களுக்கு தேவையானதை வச்சுட்டு வர்றது அவனுடைய வேலை, பணி, தினப்பணி. தினம் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறவன் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல கந்தபுராண சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்காக நேர கந்தபுராண சொற்பொழிவு போய் கேட்டான். தன்னிலை மறந்தான். தன்னிலை மறந்ததால் தாமதமானது. தாமதமான உடனே வேலைக்கு போகக்கூடிய நேரம் கடந்தது. முதல் நாள் தாமதமாக போனான். முதலாளி கேட்டாரு, ஏண்டா லேட் அப்படின்னாரு. கொஞ்சம் நேரமாயிடுச்சுங்க அப்படின்னா. 2வது நாள் தாமதமாக போனான். 3வது நாளும் சொற்பொழிவு, தொடர் சொற்பொழிவு கேட்டுவிட்டு தாமதமாக போனான். முதலாளி கடுமையாக திட்டினார். என்ன உனக்கு கெட்ட பழக்கமா இருக்கு, தொடர்ந்து தாமதமா வர்ற, ஏண்டா லேட்டு, எனக்கு காரணத்தை சொல்லிட்டு மாட்டு தொழுவத்துக்கு வேலைக்கு போ அப்படின்னாரு. இவன் செய்வதறியாது சொல்வதறியாது தவிச்சுக்கிட்டு இருந்தான். எப்படி முதலாளி கிட்ட சொல்றது? கந்தபுராண சொற்பொழிவு கேட்டதுனால லேட் ஆயிடுச்சுன்னு எப்படி சொல்றது? அதை எப்படி அவர் உள்வாங்கிக்குவாரு? நமக்கு தண்டனை கொடுப்பாரா? நம்மள மன்னிச்சிருவாரா அப்படின்னு பயந்து நின்னுகிட்டு அப்படியே பொறுமையா சொல்ல ஆரம்பிச்சா, பக்கத்துல முருகனுடைய திருவிளையாடல் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு அம்மா. அந்த திருவிளையாடலை கேட்டுட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, எனக்கு முருகன்னா கொல்ல பிரியசாமி அப்படின்னா. உன்னை எத்தனை நாளா போயிட்டு இருக்க? 3 நாளா போயிட்டு இருக்க சாமி. 3 நாள் போறல, முருகனினுடைய பெருமை எல்லாம் பேசினாங்கல்ல, உனக்கு ஏதாவது விளங்குச்சாடா அப்படின்னு கேட்டாரு முதலாளி. அந்த ஏழை கிராமத்துல பிறந்த படிப்பறிவில்லாத பாமரன் சொன்னா, முருகனை பத்தி நல்லா சொன்னாங்க, நிறைவா கேட்டேன், ஆனா நான் படிப்பறிவில்லாதவன் சாமி, எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா. அவ்வளவுதான்டா உனக்கு கூறு, உனக்கு அவ்வளவுதான் கூறு, போ மாட்டு தொழுவத்துல போய் வேலையை பாருன்னு. அப்படியே தயங்கிக்கிட்டே நின்னா. மாட்டு தொழுவத்துக்கு போ, நான் சொல்றத நீ செய். மாட்டு தொழுவத்துக்கு போ, அங்க சாணம் அள்ளக்கூடிய ஒரு சல்லடை இருக்குல்ல, அந்த சல்லடை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல போய் தண்ணி மோந்து எடுத்துடுவான். இவன் குடுகுடுன்னு ஓடனா, முதலாளி சொன்னதை மறுக்க கூடாதுன்னு அந்த சல்லடை எடுத்தான். நேர பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துக்கு போனா, இப்படி மோந்தான். சல்லடையில எப்படிங்க தண்ணி நிக்கும்? அது கூட அந்த ஆளுக்கு தெரியல. சல்லடைய மோந்து தூக்குனா தண்ணி நிக்கல. 1 முறை 2 முறை 3 முறை முயற்சி பண்ணா தண்ணி நிக்கல. அப்புறம் தான் விளங்குச்சு, சல்லடை முழுக்க ஓட்டையா இருக்கு, எப்படி தண்ணி நிக்கும்? முதலாளி நம்மளை ஏமாத்திட்டாரு பாத்தியா அப்படின்னு நேரா வந்தா முதலாளி கிட்ட. என்ன முதலாளி, நான் படிப்பறிவு இல்லாத பையதா, அதுக்காக ஓட்ட சல்லடையில போய் நீங்க என்ன தண்ணி கொண்டு வர சொல்லாமா? நான் ஒரு நாளைக்கு 2 இடம் 3 முறை செஞ்ச ட்ரை பண்ண, ஆனா வரல பாத்தீங்களா தண்ணின்னு. உடனே அவ்வளவுதான்டா, இவ்வளவுதான் உன் கூறு.
நீ எத்தனை நாள் கந்தபுராண சொற்பொழிவு கேட்டாலும் உன் மண்டைக்குள்ள அது தங்காது. எப்படி ஓட்ட உடைய சல்லடையில தண்ணி தங்காதோ அது மாதிரி உன் மண்டைக்குள்ள இது தங்காது அப்படின்னு சொல்லி முதலாளி இடித்துரைத்தார். அந்த படிப்பறிவில்லாத பாமரன் தயங்கிக் கொண்டே, சாமி 3 முறை தண்ணி முண்ட தண்ணி இந்த ஓட்ட சல்லடையில நிக்கல, ஆனாலும் சல்லடை சுத்தமாயிடுச்சு சாமின்னா. அன்பிற்குரியவர்களே, இறைவன் பற்றின திருவிளையாடல்களை கேட்க கேட்க நாம் நுகர நுகர உணர உணர அது எனக்கு எடுத்து சொல்ல தெரியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் என் ஆன்மா சுத்தம் அடைகிறது, என்னுடைய மும்மலங்கள் கழிவிடையாகிறது. நான் நினைக்க நினைக்க கேட்க கேட்க அடிபணிய அடிபணிய பின்பற்ற பின்பற்ற தொடர தொடர ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று நான் உச்சரிக்க உச்சரிக்க பிறவி பிணி அறுக்கப்படுகிறது. நான் இந்த உலகத்தில் இருந்து விண்ணுலகமாக இருக்கக்கூடிய வீடு பேரை அடைவதற்கான படிநிலைகள் எனக்கு கிடைக்கிறது என்றால் நான் அதை கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன், அதை உச்சரிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, எங்கெல்லாம் சிவநாமங்கள் ஒலிக்கிறதோ, எங்கெல்லாம் அழகனினுடைய பெயர் ஒலிக்கிறதோ, அங்கெல்லாம் நாம் குடும்பத்தோடு சென்று கேட்போம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது போல அந்த பிறவி கடலை கடப்பதற்கு 5 எழுத்து மந்திரத்தால் மட்டும்தான் முடியும் என்பதை அருளாளர் பெருமக்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். நினைச்சிட்டு இருக்கிறது எப்படி 24 மணி நேரம் என்னுடைய சுவாசம் இருக்கிறதை நான் உணர்கிறேனோ அதுபோல 24 மணி நேரமும் எம்பெருமான் எனக்குள் இருப்பதை நான் உணர்ந்தால் நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவருடைய திருவடி மாணிக்க வாசகர் சொல்லுவார் அல்லவா, சிக்கன பிடித்தேன் இறைவா இனி எங்கு எழுந்து அருளுவது. அப்படி பிடிச்சுக்கணுங்க. நம்ம இந்த 2 வயசு குழந்தை வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை அலுவலகத்துக்கு போறோம் இல்ல வேற வேலையை வீட்டை விட்டு வெளில போறோம்னா அந்த குழந்தைங்க உடையாந்து நம்ம காலில் உட்கார்ந்துக்கும் பாருங்க, இறுக்கி பிடிச்சுக்கும், என்ன கூட்டிட்டு போ. நம்ம எங்க போறோங்கிறத உணர்ந்துக்க தெரியாது. அது போல எம்பெருமானினுடைய திருவடியை சிக்கன பிடித்தால் நம்மை அவன் விடுவதற்கான வாய்ப்பே இல்லை, நாம் விடாமல் இருக்கும் வரை. ஏன்னா சிவபெருமான இடத்தில் ஒரு மிகச்சிறந்த கருணையாளன், எளிவந்த கருணையாளன். நாம அவனை நோக்கி ஒரு 2 அடி எடுத்து வச்சோம்னா நம்மை நோக்கி 20 அடி எடுத்து வச்சு ஏன் குழந்தை தட்டு தடுமாறி என்ன நோக்கி வருது, இதை நான் அணைச்சுக்கணும் இல்லையா? காரைக்கால் அம்மையார சொன்னார் இல்லையா, எமை வேணும் அம்மை வருகிறாள்னு. அது போல நம்மை வாரி அணைத்து கொண்டு அந்த பிறவி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள், ஒரே தெய்வம், அது எம்பெருமான் ஈசன் மட்டும்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அடியாருங்கிறது என்ன, அடியாருக்கான இலக்கணம் என்ன அப்படின்னா, நாம சிவனடியார்கள் இடத்தில் அவர்களை மண்டியிட்டு அவர்களை மதித்தல் அவர்களை போற்றுதல் தான் நமக்கான கடமை. நாவுக்கரசர் இருந்தார் இல்லையா, அந்த நாவுக்கரசரை போல அப்பரை போல எம்பெருமானை அடியவராக இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய தலைவனாக கொண்டாடிய அப்போதியடிகள். நாவுக்கரசர் சிவபெருமானினுடைய அணுக்க தொண்டர், சிவபெருமானினுடைய அடியவர். அந்த அடியவரையே தான் அடியவராக ஏற்ற அப்போதியடிகள். வீட்டுல உள்ள அத்தனை பொருளுக்கும் அப்போதி திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சார். வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய பிள்ளைக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய பிள்ளைக்கு இளைய திருநாவுக்கரசு, மனைவிக்கு மனைவி திருநாவுக்கரசு, வீட்டுல உள்ள பொருளுக்கு அத்தனைக்கு டம்ளருக்கு திருநாவுக்கரசு, பாத்திரத்துக்கு திருநாவுக்கரசு. ஏன் நம்ம 24 மணி நேரமும் அடியவரினுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். நாம வலிமைன்னு ஒன்று உண்டுங்க. நம்ம ஒரு சிறந்த இறைவனுடைய நாமத்தை குழந்தைங்களுக்கு வைக்கிறதோட நோக்கம் என்ன தெரியுமா? இப்ப வேல்முருகன் பெயர் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், வேளான்னு கூப்பிடுவோம். வேளான்னு கூப்பிட 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 முருகப்பெருமானை என் வீட்டுக்குள்ள 100 முறை நான் உச்சரிக்கிறேன். முருகா முருகான்னு கூப்பிட கூப்பிட நான் உச்சரிக்கிறேன். ஈஸ்வரின்னு பெண் குழந்தைங்களுக்கு கூப்பிட கூப்பிட, அபிராமின் கூப்பிட கூப்பிட. அதனாலதான் இறைவனுடைய நாமத்தை வச்சு நாம் அழைக்கிறதோட நோக்கம், நாம வலிமைன்னு ஒண்ணு உண்டு. அந்த நாம வலிமையை நாம சொல்ல 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 நாம் செதுக்கப்படுகிறோம், நாம் அப்பழுக்கற்றவர்களாக கழுவப்படுகிறோம். அதுக்காகத்தான் அந்த நாம வலிமை. அததான் அப்போதைய அடிகள் அப்பருக்காக வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனையையும் நான் அடியாரைத்தான் ஆண்டவனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், அந்த அடியார் தான் என்னுடைய முழுமுதற் கடவுள் என்று அடியார்க்கு அடியேனாக இருந்து நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டியவர் அப்போதைய அடிகள். அடுத்தது அடியாரினுடைய எனக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? நமக்குள் இருக்கக்கூடிய செருக்கை அழித்து கொண்டு அடியவரை வணங்குது. நமக்குள்ள ஒரு செருக்கு இருக்கு இல்லையா,
நான் காலையிலேயே இந்த மன்றத்துக்கு வந்துட்டேன், நான் காலையில இருந்து இங்க இருக்கேன், நான் காலையில சாப்பிட்டேன், நான் மதியம் சாப்பிட போறேன், நான் என்ற அந்த அகந்தை இருக்கிறது அல்லவா, அதை அழித்து கொண்டு அடியவரை வணங்குதல். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ஊர்லயே நான் எனும் செருக்கை அழித்து கொண்ட துடைத்து கொண்ட ஒரு ஞானி இருந்தான். அந்த ஞானி மரத்தடியில உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு சுருக்கு பையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விபூதி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். போற வர்ற மக்கள் எல்லாம் அவர் கையில விபூதி வாங்கி திருநீரை வாங்கி நெத்தி நிறைய பூசிக்கிட்டா மந்திரமாவது நீருங்கிறது மாதிரி உடல் பிணிகள் போகுதுங்கிற நம்பிக்கையில போற வரக்கூடிய அத்தனை பேரும் அந்த ஞானி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு நாள் ராஜா நகர்வலம் வரார். ராஜாவை யாருமே கண்டுக்கல. நகர்வலம் வரும்பொழுது பார்க்கிறார், நம்மளை தாண்டி எல்லாரும் போய் அந்த மரத்தடியில் நிக்கிற ஒரு பரதேசி கிட்ட போய் விபூதி வாங்கிக்கிறாங்களே, அங்க இருக்கக்கூடிய ஒரு யாரோ ஒருத்த உட்கார்ந்து இருக்கான், பாக்குறதுக்கே அழுக்கோட இருக்கான், அவங்கிட்ட போய் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட அரசனா இருக்கக்கூடிய எனக்கு கொடுக்கலையேன்னு கோபம் வந்துச்சு ராஜாவுக்கு. நேரா போனா போய் அந்த ஞானி கிட்ட கேட்டா, நீ என்ன பெரிய ஆளா, நீனு இந்த தேசத்தை ஆளக்கூடிய மகாராஜா, நானு சிற்றரசர்களுக்கெல்லாம் பேரரசனாக நான் இருக்கிறேன், ஆனா நீ என்னவோ பரதேசி மாதிரி பாக்குறதுக்கு இப்படி உட்கார்ந்து இருக்க, சொந்தமா ஒரு திருவோடு கூட உங்ககிட்ட இல்ல, காவி உடையில் இங்க உட்கார்ந்து இருக்க, உன்னை வந்து போற வரவெல்லாம் மதிக்கிறான், விழுந்து வணங்குறான், போற்றுறான், உன்கிட்ட வந்து திருநீர் வாங்கிக்கிறான், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளானத்துக்கு. அந்த ஞானி சொன்னாரா சிரிச்சுக்கிட்டே, உனக்கு எனக்கு என்ன தெரியுமா வித்தியாசம், உனக்கு எனக்கு என்ன தெரியுமா வேறுபாடு, நீ இந்த மண்ணை வென்றாய், நான் என்னை வென்றேன், என்னை வென்றவனை மட்டும்தான் இந்த உலகம் போற்றும் கொண்டாடும். அன்பிற்குரியவர்களே, தன்னை வெல்லுதலுக்கு தான் இந்த ஞானம். என்னை ஜெயிக்கிறதுக்கு என்னால முடியல, அதுக்கு ஆணவம் கண்மம் மாயன்னு சொல்லக்கூடிய மூணும் என்னை கட்டி திண்டாட வைக்கிறது. அந்த மூணிலிருந்து 3 கட்டுகளை அறுத்து கொண்டு நான் என்னை வெல்ல வேண்டும் என்றால் 5 எழுத்து மந்திரத்தை ஓதினால் மட்டும்தான் மும்மலத்தினுடைய கட்டு அறுக்கும் என்று அத்துணை ஆன்றோர் பெருமக்களும் அத்துணை அருளாளர் பெருமக்களும் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். அடியவர்களுக்கு சேவை செய்தல். எங்கெல்லாம் திருநீர் அணிந்தவர்களை பார்க்கிறோமோ, எங்கெல்லாம் ருத்ராட்ச மணிகள் அணிந்தவர்களை பார்க்கிறோமோ, எங்கெல்லாம் காவி உடை தரித்தவர்களை பார்க்கிறோமோ, நாம் தன்னார்வ அடிமைகளாக போய் அவர்களை சேவித்தால், அவர்களை போற்றினால், அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய இறை அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த இறை அனுபவத்தை கொண்டு என்னை செதுக்குவார்கள். அந்த இறை அனுபவத்தால் நான் கழுவப்படுவேன், என்னுடைய பாவங்கள் கழுவப்படும். சிவ சின்னங்களை கொண்டாடுதல், அது அடியாரினுடைய இலக்கணம் தான். சிவ சின்னங்கள்லாம் நெத்தி நிறைய திருநீர் போட்டிருப்பாங்க. அந்த திருநீருக்கு கிடைக்காத ஒரு வாழ்வியல் தத்துவம், வாழ்வியல் மகத்துவம் இந்த உலகத்துல எதுக்குமே கிடையாதுங்க. காசில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திருநீருங்கிறது நள்ளிரவு 1 மணிக்கு அந்த இடுகாட்டிலிருந்து சடலத்திலிருந்து சாம்பலாக இருக்கக்கூடியதை எடுத்து வந்து எம்பெருமானினுடைய உச்சியிலே ஒரு மூட்டையில் கட்டி வைத்து அதை விழ 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 உதிர 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 உடல் முழுக்க எம்பெருமானினுடைய அந்த திருக்கோல காட்சி, திருமேனி காட்சி, திருநீர் காட்சியாக அழைக்கப்படும். பொதுவாக நடைமுறை வழக்கத்திலே சொல்லுவாங்க, பெருமாள் அலங்கார பிரியர், பெருமாள் அலங்கார பிரியர், இவர் அபிஷேக பிரியர். அந்த அபிஷேகத்திலேயே எது சிறந்த அபிஷேகம்னா, நள்ளிரவு 1 மணிக்கு உடலினுடைய சடலத்தை எரித்து அதிலிருந்து வரக்கூடிய சாம்பலை நீ எவ்வளவு ஆடிக்கொண்டிருக்கிறாய் தெரியுமா? பதவி ஆட்டம், பண ஆட்டம், பேராசை ஆட்டம், இந்த ஆட்டத்திற்கெல்லாம் ஒரு பிடி சாம்பல் தாண்டா உனக்கு கடைசியில நிதர்சனம் என்பதை உணர்த்துவதற்காக நெத்தியில் நாம் திருநீரிட்டுக் கொள்கிறோம். வாழ்வியல் தத்துவம். அந்த திருநீர் சூடி இருக்கக்கூடியவர்களை, அணிந்திருக்கக்கூடியவர்களை நாம் கொண்டாடுதல், வணங்குதல். ஆலய வழிபாடு அடியவர்களுடைய இலக்கணம். ஆலய வழிபாடுனா என்ன தெரியுமா? சில வேதாந்திகள் கூட சொல்ல முடியாது. சில நாத்திகவாதிகள் நம்மளிடத்திலே சில விஷயங்களை கிண்டலாகவும் கேலியாகவும் கேட்கிறார்கள். நீங்கள் தான் இறைவன், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், இங்க இருக்கா அங்க இருக்கா, இந்த அண்ட சராசர முழுக்க எம்பெருமான் வியாபித்த தன்மை உடையவன், பறந்துபட்டு கிடக்கிறான்னு சொல்றீங்களே, அப்புறம் நீங்க கோயில்ல போய் இறைவனை வழிபாடு செய்றீங்க? நாத்திகவாதிகளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே வீரத்துறவி விவேகானந்தர் பதில் சொன்னார்.
வீரத்துறவி விவேகானந்தர் ஒரு சைவ மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றி விட்டு இறங்கி வந்தவுடன் ஒரு இளைஞன் வந்து ஓடி வந்து கேட்டானா, இறைவனை பற்றின சந்தேகங்கள் எனக்குள் இருக்கிறது, அதை நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமான்னு. இவர் நடந்துகிட்டே பதில் சொல்றாரு. நடந்துகிட்டே போகக்கூடிய வீதிகள்ல முதல் வீடு அந்த இளைஞனுடைய வீடு. அவன் சொன்னா, துறவியாரே, இந்த வீடுதான் எங்க வீடு, திண்ணையில உட்கார்ந்து எனக்கான பதில சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். திண்ணையில போய் உட்கார்ந்தாரு. அவன் கேள்வி கேட்க தொடங்கினா, இறைவன் என்பவன் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவன் அல்லவா, அண்ட சராசரத்தில் எங்க பார்த்தாலும் வியாபித்திருக்கக்கூடிய அவனை நீங்க ஏன் ஆலயத்தில் அடைத்து வைத்து வழிபாடு செய்கிறீர்கள், அது குற்றம் அல்லவா என்று கேட்டான். அதுக்கு வீரத்துறவி விவேகானந்தர் சொன்னார், எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, எனக்கு ஒரு பாத்திரத்தில் அருந்துவதற்காக நீர் கொண்டு வாருங்கள். அந்த இளைஞனை பார்த்து வீரத்துறவி விவேகானந்தர் கேட்டவுடன் அவன் குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள போனான். ஒரு சொம்புல தண்ணி கொண்டு அந்த கையில கொடுத்தான். அதை வாங்கிக்கிட்டு வீரத்துறவி விவேகானந்தர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டு, தண்ணீர் தான் எங்கும் பறந்து கிடக்கிறது அல்லவா, ஏன் மகனே ஒரு பாத்திரத்தில் அதை எனக்கு அடைத்து கொடுத்தாய், பாத்திரத்தில் அடைத்து கொடுத்தால் தான் அதை பயன்படுத்த முடியும், எங்கும் வியாபத்திருக்கக்கூடிய இறைவனை இந்த விக்கிரகத்துக்குள் வச்சு வழிபாடு செஞ்சால்தான் அவன் பயன்படும் பொருளாக மாறுகிறான் என்று விளக்கம் கொடுத்தார். இதையே தான் வாரியார் சுவாமிகளும் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவன் என்பதற்கு ஒரு பசுவை உதாரணம் காட்டி சொல்லுவார். பசு தன் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை முறித்து பாலாக்கி நமக்கு உணவாக கொடுக்கிறது. அதற்காக பசு உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இரத்தத்தை தான் முறித்து பாலாக கொடுக்கிறது என்பதற்காக நாம் கொம்பில் கறக்க முடியாது. அதற்கென்று வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காம்பில் தான் கறந்து நாம் பயன்படுத்த முடியும். அதுபோலதான் எங்கும் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை ஆலயத்திற்குள் சென்று வழிபட்டால் தான் அது வழிபடும் பொருளாக இருக்கிறது. அப்படி ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தை போற்றுதல், பாராட்டுதல், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கினேன் என்று சொன்ன நாவுக்கரசரை போல ஆலயத்திற்கான பணிகளை செய்வதன் மூலமாக நாம் அடியவரை நினைத்து பார்ப்பதற்கான, அடியவரை நெருங்குவதற்கான படிநிலைகளில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. மந்திரம் ஓதுதல். மந்திரம் ஓதுதல் என்றால் இதற்கு முன்னதாக அற்புதமாக சொன்னாரே 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரத்தினுடைய சாஸ்திரம் என்ன தெரியுமா, பஞ்சாட்சரம் என்ன தெரியுமா, 5 திசைகளிலும் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒன்றாக இணைந்து ஒருவருக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்றால், அனைத்துமாக இருந்து ஒருவருக்கு அனைத்து நல்ல காரியங்களும் நடக்கணும்னா 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்க பஞ்சபூதங்கள் நமக்கு வந்து வழிவிட்டு நம்மை பாதுகாக்கும் என்பதில் யாராலும் எந்த மாற்று கருத்தையும் சொல்ல முடியாது. அதனால்தான் அடியவர்கள் மந்திரம் ஓதுதல், ஆலய வழிபாடு செய்தல், பிறரை மதித்தல், அடியவரை நாம் மதிப்பதன் காரணமாக நமக்குள் இருக்கக்கூடிய நான் எனும் செருக்கை அழிப்பதற்கான ஒரு மந்திரமாக அது இருக்கிறது என்று இவையெல்லாம் அடியொற்றி நாம் அடியவரை வணங்க செல்லும் பொழுது அதைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார், அடியார்க்கு அடியேனாக இருந்து வழிபாடு செய்யுங்கள். அடியார்க்கு அடியேனாக இருப்பது என்னன்னா, உயர்ந்த வழியில் இறைவனை அடைவது பக்தி. உயர்ந்த வழியில் இறைவனை அடைவது ஒரு வழி அப்படின்னா, அதே அடியாருக்கு சேவை செய்து இறைவனை அடைவது என்பது ஒரு வழி. இப்ப உங்களுக்கு நான் வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு கருத்து இந்த மன்றத்தில் நான் பதிவு பண்றேன். ஒரு ஹெட் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. அந்த ஹெட் போஸ்ட் ஆபீஸ்க்கு அங்கங்க பாக்ஸ் வச்சு லெட்டர் கலெக்ட் பண்ணுவாங்க. அங்கங்க இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும். சில இடையில சப் அஞ்சல் அலுவலகம், துணை அஞ்சல் அலுவலகம் இருக்கும். இப்ப துணை அஞ்சல் அலுவலகம் அங்கங்க இருக்கக்கூடிய இந்த ரெட் பாக்ஸுக்குள்ள நம்ம லெட்டர் எழுதி போடுறோம். இது அடுத்தது எங்க போகும், ஹெட் போஸ்ட் ஆபீஸ்க்கு போகும். ஹெட் போஸ்ட் ஆபீஸ்க்கு போன பிறகுதான் அந்த கடிதம் உரியவற்ற போய் சேரும். இதுதான் முறை வைப்பு. அததான் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் இந்த மிகப்பெரிய சைவ உலகத்தை கட்டி ஆண்ட வாரியார் சுவாமிகள் சொன்னாரு, அங்கங்க இருக்கக்கூடிய லெட்டர் பாக்ஸ்ல நீ லெட்டர் போட்டா அது ஹெட் போஸ்ட் ஆபீஸ்க்கு போகும். அந்த ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தான் உரியவங்களுக்கு போய் சேரும். எங்கேயுமே ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல லெட்டர் போட்டா அது பாக்ஸுக்கு வந்து சேராது. அதுபோலதான் நாம் அடியவர் என்னும் ரெட் பாக்ஸுக்குள்ள போடக்கூடிய புண்ணியம்ங்கிற லெட்டர் ஆனது ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ங்கிற இந்த உலகத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தலைவனிடத்தை சென்று சேரும். அந்த சேர்க்கக்கூடியது அடியார்கள் தான் என்பதனால் அடியாருக்கு அடியேனாக இருப்பது என்பது புண்ணியம். அந்த அடியாருக்கு அடியேனாக இருப்பது யார் யாரெல்லாம் சொல்லலாம். சிவனை நேசிக்க கூடியவர்களை பக்தன்னு சொல்லுவோம்.
சிவனை நேசிக்க கூடியவர்களை பக்தன்னு சொல்லுவோம். சிவ அடியார்களை நேசிக்க கூடியவர்களை உண்மையான தொண்டன்னு சொல்லுவோம். அந்த தொண்டனாக இருந்து இறைவனை வழிபாடு செய்யல்தான் மிகச் சிறந்தது. அது ஒன்றுதான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கண்ம வினைகளை போக்க முடியும். அததான் ஆரம்பத்துல சொன்னாங்க இல்லையா, பிழை பொறுத்தருளும் காட்சிப்படுத்தும் பொழுது மாணிக்க வாசகர். ஏன் அப்படின்னா அந்த இறைவனே அடியார்களுக்கு ஏவலனாக வந்திருக்கான், இறைவனே அடியாருக்கு சேவகனாக வந்திருக்கான். ஒரு 3 இடத்தை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். மாணிக்க வாசகருக்காக குதிரைக்காரனா வந்தவ இறைவன். குதிரைக்காரனா வரானா ஒன்னா. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிட்டுக்காக பெரம்படிப்படுறான், அந்த பாட்டிக்காக பெரம்படிப்படுறான், 2ஆச்சா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுந்தரருக்காக பறவையாருக்கிட்ட போய் தூது போனது. ஆக தன்னை நேசிக்க கூடிய அடியார்களுக்கு சேவகனாக வர்றதுக்கு அந்த ஆண்டவனே பிரியப்படுறார் அப்படின்னா நாம அடியாருக்கு அடியவராக இருந்து இறைவனுடைய இடத்துக்கு போகணும். அதான் குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு சொல்லுவாங்க. குரு வழிபாடுங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை தெளிவுபடுத்துதல் குருவோட கடமை. அடுத்தது லிங்க வழிபாடு என்னன்னா பதி யாருங்கிறத உணர்த்துறது. பதினா இறைவன், பசுனா உயிர், பாசம்னா கண்ம வினைன்னு சொல்லக்கூடிய ஆணவம், கண்ம, மாயை, இத்தனையும் பாசம். அப்ப இந்த பதி என்ன செய்யுதா, நம்மை உணர்த்துது. இந்த லிங்க வழிபாடுதான் பதினா யாரு, பசுனா யாரு, அடுத்தது பாசம்னா என்னங்கிறத உணர்த்தி இந்த பாசத்தை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 2 வினைகளை அழித்து, சார் சொன்னது போல ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய கண்மத்தையும் மாயையை அழிச்சிட முடியும், ஆணவத்தை அழிக்கவே முடியாது. அதுக்குதான் ஒரே ஆசிரியர்கள் எழுதுவாரு, இருளை தன்னை காட்டும் இருள், ஆனால் ஆணவம் தன்னை கூட காட்டாது அப்படின்னு சொல்றது போல ஆணவத்தை மறைத்து இரண்டையும் அழித்து இறைவனுடைய திருவடின்னு சொல்லக்கூடிய பதியை அடைய செய்வது எது என்றால் அந்த லிங்க வழிபாடு. அடுத்தது சங்கம வழிபாடு தான் நமக்கு தேவை. அடியார்க்கு அடியேனாக வாழ்தல் என்பது சங்கம வழிபாடு. அந்த சங்கம வழிபாடு என்னன்னா அனைவரிடத்தும் அன்போடு இருத்தல், அனைவருக்கும் சேவை செய்தல், 24 மணி நேரமும் எம்பெருமானை நினைத்து கொண்டே இருத்தல். இது 3 தான் சங்கம வழிபாடு. இந்த 3 சங்கம வழிபாட்டை நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கடந்து வீடு பேர் அடைய முடியும். வீடு பேரன்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியை நாம் அடைய முடியும். அதைத்தான் மாணிக்க வாசகர் சொன்னார், அடியார் நடுவுன் இருக்கும் அருளை புரியாய். மாணிக்க வாசகர் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் சடையர் கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளே. அப்பர் திருத்தொண்ட தொகையில் ஒவ்வொரு நாயன்மாரையும் விதந்தோதி அவர்களுக்கு அடியாராய் நான் இருக்கிறேன். சுந்தரன் அதிலே என்ன சொல்லுவார்னா, அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கெல்லாம் அடியார். அப்பாலும் அடி சார்ந்தார் என்ன, இந்த 3 உலகம்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா உலகத்தும் இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் நான் அடியேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். அதுபோல அடியார்க்கு அடியேனாக வாழ்ந்திருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு அடியேன்னு தொடங்கக்கூடிய பாடல்களில் 63 நாயன்மார்களில் 60 நாயன்மார்களில் முதலில் யாரை வைத்து சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகிறார் என்றால் திருநீலகண்ட குயவனார்க்கு அடியேன். அந்த திருநீலகண்ட குயவனார்க்கு அடியேன் ஒன்றும் அதோட மட்டும் இல்லாம அமர்நீதி நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், நிறைய எண்ணற்ற நாயன்மார்கள் நமக்கு அடியார்க்கு அடியேனாக வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருந்தால் கூட காலத்தின் அருமை கருதி அன்பிற்குரியவர்களே 3 நாயன்மார்களை மட்டும் இந்த மேடையிலே நான் நினைவு கூர்ந்து விடைபெறலாம் என்று உங்கள் அனுமதியோடு நான் தொடர்கிறேன். 3 அடியவர்கள்ல முதல்ல திருநீலகண்டர். திருநீலகண்ட குயவனார்க்கு அடியேன்னு சொல்றார். திருநீலகண்டர் எங்க இருக்கார் அப்படின்னா தில்லையில இருக்கக்கூடிய சிதம்பரம் சொல்லக்கூடிய தில்லையிலே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி 24 மணி நேரமும் திருநீலகண்டா 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 என்று போற்றி பாடுவதோடு சேர்த்து அழகான மண்ணால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருவோடுகளை சிவனடியாருக்கு சமர்ப்பணமாக இலவசமாக கொடுப்பதுதான் அவரோட அன்பளிப்பா கொடுக்கறது அவரோட வேலை. ஏன் 24 மணி நேரமும் திருநீலகண்டத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு? சரி, திருநீலகண்டத்தையே நினைச்ச திருநீலகண்டர் இறைவனுடைய திருவடிக்கு போயிட்டாரு, நாமளும் இறைவனுடைய திருவடிக்கு போகணும்னா திருநீலகண்டத்தை நினைத்த திருநீலகண்டரை நினைத்தால் போதுமானா போதும். என்ன போதும் அப்படின்னா, ஏன் திருநீலகண்டருக்கு அப்படி ஒரு பெருமை?
இருக்கக்கூடிய நாயன்மார்களிலேயே திருநீலகண்ட நாயனார் முன்னாடி வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அதுக்கு உரையாசிரியர்கள் எழுதுவார்கள், திருநீலகண்டம்னு ஏன் தெரியுமா எம்பெருமானுக்கு பேர் வந்துச்சு? அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வரும்பொழுது, அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அதில் வரக்கூடிய ஆழகால விஷத்தை இந்த உலகத்தில் விட்டால் உலக உயிர்கள் ஓர் அறிவு தொடங்கி 6 அறிவர்களும் இருக்கக்கூடிய உயிர்கள் அழிந்து போகும் என்பதற்காக இந்த அண்ட சராசரங்களை காக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை தன்னுடைய மிடற்றிலே அடக்கி இந்த உலக உயிர்களை காத்தான். அதனால் மற்ற அவதார சிறப்புகளை விட அந்த திருநீலகண்டருக்கு பெருமை உண்டு என்றால், அன்பிற்குரியவர்களே, பிறருக்கு துன்பம் வரக்கூடாது என்பதற்காக, பிற உயிர்கள் அழியக்கூடாது என்பதற்காக, பிறர் துன்பத்தை தன் துன்பமாக ஏற்று அதை மிடற்றில் அடக்கிய எம்பெருமான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த ஒரு தலைவனாக நமக்கு வழிகாட்டுகிறான் என்றால், அவரை நாம் வணங்கி பிறர் துன்பத்தை தன் துன்பமாக நாம் ஏற்று பிறரை துன்பப்படுத்தாமல் நாம் இருந்தால் அந்த நீலகண்டன் கண்டிப்பாக நம்மை வீடு பேறு அடைய செய்வார். எந்த விதத்திலும் மாற்று கருத்து கிடையாது. இப்ப திருநீலகண்டர் என்ன பண்றாருன்னா, திருவோடு செஞ்சு வரக்கூடிய அடியவர்களுக்கு அன்பாக வழங்கக்கூடிய பணிதான் அவருடைய முதல் பணி. முதல் திருவோட கொடுத்துட்டு சிவனடியாருக்கு கொடுத்த பிறகுதான் அன்றைய பணியை தொடங்குவார். இப்படி அழகாக அவருடைய வாழ்க்கை, அவரும் அவர் மனைவியுமாக தொழிலுமாக சிவத்தொண்டுமாக நமச்சிவாய மந்திரத்தை ஓதுவதுமாக இருந்த அவருடைய தொழிலானது இடைப்பட்ட காலத்தில் இன்பத்துறையில் எளியராகிறார். இன்பத்துறைனா உங்களுக்கு தெரியும், மாற்றான் மனை நோக்குகிறார். இன்பத்துறையில் எளியரான இவரை மனைவி உணருகிறார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அன்னையிலிருந்து இன்னைய வரையிலும் கணவன் எங்க போறாரு, எங்க வராரு, யார் கூட பேசிட்டு இருக்காரு, இருந்த இடத்துல இருந்துட்டே டிஷ் ஆண்டனா எல்லாமே கண்டுபிடி போனாங்க. அந்த வல்லமை பெண்களுக்கு உண்டு. போனா போயிட்டு போதுன்னு வெளிக்காட்டிக்க மாட்டோம், தானா சொல்லட்டும்னு காத்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி ஒரு சந்தேகம் எழுகிறது. இல்ல திருநீலகண்டனுடைய மனைவிக்கு, திருநீலகண்டனுடைய மனைவி தன் கணவனை அழைத்து கேட்கிறார், இன்பத்துறையில் எளியராக தாங்கள் சென்றது உண்மையா என்று கேட்க, ஆமாம் என்று திருநீலகண்டர் ஒத்துக்கொள்ளுகிறார். ஒத்துக்கொண்ட பிறகு தண்டனை கொடுக்கணும் அல்லவா? தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்ல, தவறுக்கு தண்டனை கொடுத்தால் தானே திருத்த முடியும். ஆக என்ன சொல்றார் அப்படின்னா, அடுத்த தண்டனையாக நீ இனி என்னை தொடக்கூடாது என்று சொல்லி இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இந்த இடத்துல எப்படி எழுதுகிறார்கள் என்றால், எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம். நாம் யார் மீது அன்பு வைத்திருக்கிறோமோ, யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, யார் மீது அளவற்ற பற்று வைத்திருக்கிறோமோ, யாரை நாம் பரம்பொருளாக எண்ணுகிறோமோ அவர்கள் மீது சத்தியம் வாங்கினால் மீறக்கூடாது என்பது வழக்கம். மீறினால் அவன் தண்டிக்கப்படுவான் என்பது சத்தியம், சாட்சி, உண்மை. அதுக்கு கமலினி மீறி வந்ததுனால சுந்தரர் கண்ணு இழந்தார் இல்லையா? பல சாட்சிகள் சொல்லலாம். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, சரி எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு மனைவிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு வீடுங்க, அந்த ஒரு வீடுலையும் பாத்தீங்கன்னா திருநீலகண்டரோட வீடு ஒரு சின்ன குடிசை வீடு. இன்னைக்கு நாம வாடுற மாதிரி 8க்கு 8 ரூமு, 4க்கு 4 ரூமு, 12க்கு 12 பங்களா கிடையாது. 1 ஏக்கர்ல 10 ஏக்கர்ல வாழல, சின்ன குடிசை வீடுங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நினைத்து விட்டால் இடம் பொருள் ஏவல் தேவையில்லை, மனக்கட்டுப்பாடு ஒன்று மட்டுமே போதும் என்று பல ஆண்டுகள் ஒருவரை ஒருவர் தீண்டிக் கொள்ளாமல் ஒரு சிறிய வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் அடுக்கலையோ ஒரு பக்கம் தான் செய்யக்கூடிய அந்த பானை தொழிலுக்கான மெட்டீரியல் வைத்துக் கொண்டு சிறிய இடத்துல ஒரு 4 பேர் மட்டுமே படுத்து உறங்கக்கூடிய அந்த சின்ன இடத்துக்குள்ள கணவன் மனைவியும் இளமை காலம் தொட்டு முதுமை காலம் வரையிலும் திருநீலகண்ட மேல் சத்தியம் செய்து கொடுத்து விட்டோம். இனி எம்மை தீண்டுவீராயின் என்பது என்ன மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் சமுதாயத்தை, பெண்களையே நீ தீண்டக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த சத்திய வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த சின்ன குடிசை வீட்டுக்குள்ள 2 பேரும் தவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள், துறவு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த துறவு வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்த எம்பெருமான் நினைத்தான், நீங்கள் செய்த தவம் பொழுது போதும், நீங்கள் வாழ்ந்த துறவு வாழ்க்கை போதும், உங்களுக்கான முக்தி பெறை நான் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டேன் என்று எம்பெருமான் நேரே சிவனடியார் ரூபத்தில் இறங்கி வர்றார். எங்கெல்லாம் மும்மலங்கள் அகற்றப்பட்டு விட்டனவோ, எங்கெல்லாம் உலகியல் பற்று அறுக்கப்பட்டு விட்டதோ, எங்கெல்லாம் இந்த உலகம் மாயை, இந்த உலகம் நிலையானது அல்ல, இந்த உலகம் நிலைத்த தன்மை கிடையாது, இந்த உலகத்திலேயே நிலைத்த பொருள் எம்பெருமான் மட்டும்தான் என்று யார் ஒருவர் உணர்கிறார்களோ அங்கே அதை உணர்ந்து கொண்டு இறைவன் வருவான். இப்ப திருநீலகண்டர் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு.
ஒரு சிவனடியார் ரூபத்துல எம்பெருமான் வந்து நிக்கிறாரு. அந்த மண்பானையை எடுத்து தண்ணி ஊத்தி அந்த களிமண் எல்லாம் குழைச்சுக்கிட்டு இருக்காரு திருநீலகண்டர். குழைச்சிட்டு ஒரு சக்கரை மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மண்பானை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சக்கரை மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல குழைச்சு வச்சுட்டு அப்புறம் வடிவமைப்பாங்க. இவர் அந்த பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வாசல்ல வந்து நிக்கக்கூடிய அந்த சிவனடியாரை பாக்குறாரு. பார்த்த உடனே வாங்க என்ன வேணும், திருவோடு தோ செய்யறேன், உங்களுக்கு தான் சிவனடியாருக்கு தான் முதல் திருவோடு, ஒரு நிமிஷம் இருங்க, சற்றே இளைப்பாருங்க, 10 நிமிஷத்துல திருவோடு செஞ்சிருவேன், உங்களுக்கு கொடுக்கிறேன். உடனே அந்த வந்திருக்கக்கூடிய சிவனடியார் சொன்னாரு, நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம், நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கிறேன், அதை நீ பத்திரமா வச்சிருந்தா போதும் அப்படின்னாரு. இவர் உடனே உட்கார்ந்து இருந்தவர் எழுந்திருச்சு நின்னாரு. எழுந்திருச்சு உடனே ஒரு பை வச்சிருந்தார் அந்த சிவனடியார், அதுக்குள்ள கையை விட்டாரு. துண்டுகளால் சுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு கையில எடுத்தாரு. அதை பார்க்கறதுக்கு திருவோடு மாதிரியே வடிவம் இருந்தது. துண்டுக்குள்ள இருக்கக்கூடியது பையுக்குள்ள இருந்த துண்டுக்குள்ள இருந்தது ஒரு திருவோடு மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே என்னங்கய்யா ஏதோ சுத்தி வச்சிருக்கீங்க, இதை நான் பத்திரமா பாத்துக்கணுமா? ஆமா பத்திரமா பாத்துக்கணும். சரி நீங்க இங்கேயே இளைப்பாருங்களேன், இளைப்பாரிட்டு போகும்போது எடுத்துட்டு போலாம், நானும் புதுசா ஒரு திருவோடு செஞ்சிருவேன் எடுத்துட்டு போலானதுக்கு. இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வரணும், இதை பத்திரமா வச்சுக்கோ, நீ சாதாரணமா இதை கையாண்டுடாத, இது கையில வாங்குறாரு. கையில வாங்கின உடனே அந்த துணியை பிரிக்காமே சொல்றாரு, என்ன திருவோடு தானே, இந்த திருவோடு ஒண்ணு தொலைஞ்சு போச்சுன்னா நான் செஞ்சு தரேன், இதை ஏன் இவ்வளவு பத்திரமா வச்சுக்க சொல்றீங்க? ஓ திருவோடு இந்த திருவோடும் ஒண்ணு இல்ல, ஏன்னா பரம்பொருள் கையில உள்ளது இல்லையா, ஓன் திருவோடு இந்த திருவோடு ஒண்ணு இல்ல, இந்த திருவோடு விலை மதிப்பற்றது, இந்த விலை மதிப்பற்ற திருவோடு நீ தொலைச்சிராம வச்சுக்கணும், நான் வந்து கேட்கும் பொழுது எனக்கு இதே திருவோடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போறாரு. இவர் வாங்கி கொண்டு அந்த சின்ன குடிசை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெட்டிக்குள்ள கொண்டு பத்திரமா வச்சு பூட்டிடுறாரு. இது அந்த அம்மா பாக்குறாங்க, நம்ம பாக்குறாங்க, மனைவியும் பாக்குறாங்க. பூட்டினது கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்கு. பிறகு அந்த சிவனடியார் வராரு. பார்த்த உடனே வாங்க உங்களோட பொருள் பத்திரமா வச்சிருக்கேன், கொஞ்சம் இளைப்பாரிட்டு அந்த பொருளை கொடுக்கற, வாங்கிக்கிட்டு போகலாமா? திருநீலகண்டர் கேட்கிறார். ஆனா வந்த அடியார் இடத்துல இருக்கக்கூடிய ஆண்டவன் கேட்டான், அதெல்லாம் இல்ல, என் திருவோடு எடுத்துருவா, நான் போகணும் அப்படின்னா. இங்க இருந்து குடுகுடுன்னு ஓடினாரு, சாவியை எடுத்தாரு, இந்த பெட்டியை திறந்தாரு, பெட்டியில திருவோடு இல்லை. காட்டுவதும் அவனே, காட்டி மறைப்பதும் அவனே இல்லையா? சித்தாந்தத்துல சொல்லுவாங்கல்ல, கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் எல்லாம் அவன் செயல், எல்லா திருவிளையாடையும் அவன் தான் பண்ணுவான். அப்ப மறைச்சிட்டான். உடனே அவசரப்பட்டு பதறி போய் ஓடியாந்தாரு. நீங்க கொடுத்த திருவோடு தொலைஞ்சு போச்சு, ஒண்ணே இல்ல, அதுக்கு பதிலா 100 திருவோடு செஞ்சு தரேன். முடியாது. எல்லா திருவோடு செஞ்சு தரேன். முடியாது. ஏன் திருவோடு தான் எனக்கு வேணும். அப்ப ஏன் திருவோடு நீ திருடிட்டியா அப்படின்னு உடனே இவருக்கு வலிக்குது. எனக்கு திருட்டு இதெல்லாம் தெரியாதுங்கய்யா, எனக்கு தெரிஞ்சது இந்த பானையை வச்சு மண்ணை வச்சு பானை செய்யறது, திருவோடு செய்யறது, திருட தெரியாது, தெத்த தெரியாது, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு தன்னை அடையாளப்படுத்தி தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஆனா அந்த அடியார் ரூபத்துல இருக்கக்கூடிய ஆண்டவன் நம்ப மாட்டேங்கிறாரு. ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்க சொல்றாரு. ஊர் கூடியாச்சு, பஞ்சாயத்துல எல்லாரும் நிக்கிறாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சொல்றாங்க, திருநீலகண்டர் அப்படி கிடையாது, திருநீலகண்டர் அப்படி கிடையாது, அவன் நல்லவன், எந்த நேரமும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு எந்த நேரமும் இறைவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே கிடப்பான், எப்பயாவது தான் தொழிலே பார்ப்பான், அவ்வளோ நல்லவன், நம்பப்பா அப்படின்னு அந்த அடியாற்றை எல்லாருமே இவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க. அப்ப அவன் எடுக்கல, திருநீலகண்டர் எடுக்கலன்னா சத்தியம் பண்ணி எனக்கு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுங்க. சத்தியம் பண்றதுல பல சத்தியம் இருக்கு. பால் மேல சத்தியம் பண்ணுவாங்க, தண்ணி மேல சத்தியம் பண்ணுவாங்க, கை மேல சத்தியம் பண்ணுவாங்க, விபூதி மேல சத்தியம் பண்ணுவாங்க. ஆனா இங்க அடியவர் ரூபத்துல இருக்கிற ஆண்டவன் கேட்டது உன் பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணு. இப்படி தயங்குறாரு. அடுத்ததா சொன்னார், சரி நம்ம ஊர்ல சிவன் கோவில் இருக்குல்ல, அந்த நடராஜர் ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய திருக்குளத்துல நீனும் உன் மனைவியும் மூழ்கி எழுந்திருச்சு, நான் அந்த திருவோட திருடலன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணு. அப்படி சத்தியம் பண்ணா நான் ஒத்துக்கிட்டு போயிடுறேன், நீ எது கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுறேன், நான் மன்னிச்சிடுறேன்னாரு. 2 பேரும் போனாங்க, திருக்குளத்துல முழுகினாங்க, மூழ்கி எந்திரிச்சாங்க. அடியவர் ரூபத்துல இருக்கிற ஆண்டவன் ஒத்துக்க முடியாதுன்னு. ஏப்பா ஒத்துக்க முடியாது? ஊரே கேட்குது, ஏப்பா ஒத்துக்க முடியாது? நீ தானே சொன்ன 2 பேரும் மூழ்கி சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னல. 2 பேரும் தான் மூழ்கிட்டாங்க, அதெல்லாம் முடியாது. 2 பேரும் கைய கோத்துக்கிட்டு நீர்ல மூழ்கி சத்தியம் பண்ணணும். ஏற்கனவே எங்க போடுறான் பாருங்க முடிச்ச, அவனால மட்டும்தான் முடிச்சையும் போட முடியும், அந்த முடிச்சையும் அவுக்க முடியும், அது அவரால மட்டும்தான் முடியும். இப்ப சொன்னாரு 2 பேரும் கைய பிடிச்சுக்கிட்ட சத்தியம் பண்ணுங்கன்னு. 2 பேரும் திருன்னு முடிக்கிறாங்க.
பண்ணி கொடுத்த சத்தியம் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று பண்ணி கொடுத்த சத்தியம் 20 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள. ஆனா இப்ப நடக்கிறது 75 வயசுல 80 வயசுல. இவ்வளவு நாள் இளமை துறந்து வாழ்ந்தாங்க. அதுதான் மிகப்பெரிய வரலாற்று உண்மை. இவ்வளவு நாள் இளமை துறந்து அந்த சிறிய குடிசை வீட்டுக்குள்ள கையை நீட்டினா காலை நீட்டினா மனைவி மேலையும் கணவன் மேலையும் எடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திலையும் செய்து கொடுத்த சத்தியத்துக்காக துறவு வாழ்க்கை மேற்கொண்ட அருளாளர்கள் வாழ்ந்த மண்ணுங்க இந்த மண்ணு. அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி இந்த பூமி. உடனே சொன்ன உடனே திரும்பி திருநீலகண்டர் சொன்னாரு, எங்களுக்குள்ள சின்ன சண்டை நடந்துச்சு, அதெல்லாம் சொல்லிட்டு வராரு. ஊரே ஆச்சரியமா பாக்குதுங்க. ஒரு கணவன் மனைவி வாழ்ந்த வாழ்க்கைக்கான இல்லற மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் பக்கத்து வீட்டு கூட கேட்க கூடாதுங்க. அப்படி ஒரு இல்லற வாழ்க்கை ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க. இப்ப புருஷன் பொண்டாட்டி சண்டைனாவே அடுத்த லைவ் டெலிகாஸ்ட். பையன் வீடியோ எடுக்கிறான், நேரா தாத்தாவுக்கோ மாமாவுக்கோ அனுப்புறான். மாமா எங்க அப்பா எங்க அம்மாட்ட சண்டை போடுறாரு, வரும்போதே வக்கீலோட வா இல்லைன்னா அருவாலோட வாங்குறான். ஆனா அந்த காலத்துலங்க ஒரு வீட்டுக்குள்ள 2 பேரும் 45 வருஷம் கிட்டத்தட்ட துறவர வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அயலர் அறியாத அளவு வாழ்ந்திருக்காங்க. இந்த காட்சிகளை சொன்ன உடனே ஊரே வியந்து பாக்குது. அப்ப உடனே அடியவர் வேடத்துல இருக்கிற ஆண்டவன் சொன்னாரு, சரி 2 பேரும் கையை பிடிச்சு சத்தியம் பண்ண மாட்டீங்கல்ல, பரவாயில்ல, நான் ஒரு குச்சி கொடுக்கிறேன். அந்த குச்சை கையில வச்சுக்கிட்டு ஒரு முனையில நீனும் ஒரு முனையில உன் மனைவியும் பிடிச்சுக்கிட்டு நீரில் மூழ்கி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நான் கிளம்பி போறேன்னாரு. அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து அந்த நீரில் மூழ்கி எழுந்தார்கள். எம்பெருமானினுடைய திருக்கருணை என்ன தெரியுமா? எம்பெருமானினுடைய திருவிளையாடல் என்ன தெரியுமா? அந்த நமச்சிவாய மந்திரத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அவனுடைய திருவடியை பற்றினால் எனக்கு கொடுப்பான் கொடுப்பான், போதும் என்னும் அளவு கொடுப்பான், வேண்டியதும் கொடுப்பான், வேண்டாததும் கொடுப்பான், அனைத்தும் கொடுப்பான் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? 25 வயசுல என்ன உருவத்துல என்ன உடையில என்ன தோற்றத்துல அந்த அவங்க சத்தியத்தை செஞ்சு கொடுத்தாங்களோ அதே உருவத்தோடு அதே உடையோடு அதே தோற்றத்தோடு 75 வயசுல எம்பெருமானால் கொடுக்க முடிந்தது. அதாங்க அவனுடைய கால பற்றுனா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அப்ப எழுந்திருச்ச உடனே ஊரே பார்த்து வியந்தது. திருநீலகண்டா, இவ்வளவு நாள் துறவு வாழ்க்கை இல்லறதுக்குள்ள வாழ்ந்தியான்னு சொல்லி ஊரே வியந்தது. அன்பிற்குரியவர்களே, இது போலத்தான் என் பாட்டி காரைக்கால் அம்மையாரும் வாழ்ந்தாள். இது போலதான் என் பாட்டி காரைக்கால் அம்மையாரும் காரைக்காலிலே தன்னுடைய பரமதத்தன் அந்த மாங்கனியை பார்த்தவுடன், இறைவன் கொடுத்த மாங்கனியை பார்த்தவுடன் எழுந்தான். தன் மனைவி சாஷா மனைவியினுடைய காலிலே சாஷ்டாங்கமாக விழுந்தான். உன்னோடு வாழ்தலுக்கு நான் தகுதியற்றவன், நீ வழிபடுதலுக்கு தகுதியுடையவள், நான் போயிட்டு வரமான்னு கிளம்பி போயிட்டான். விட்டுட்டு மதுரைக்கு வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டு அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் பிறந்த குழந்தைக்கு பரமதத்தன் என்ன பெயர் வச்சான் தெரியுமா? காரைக்கால் அம்மையாரினுடைய இயற்பெயராக இருக்கக்கூடிய புனிதவதி என்ற பெயரை வைத்து வளர்த்து கொண்டிருந்தான். காரைக்காலில் இருந்து மதுரைக்கு வியாபாரத்திற்காக சென்ற சில பேர் பரமதத்தன் அங்கு இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்த பிறகு ஓடோடி வருகிறார்கள், உறவுகளை அழைக்கிறார்கள். அங்கே அவன் தனியாக வாழ்ந்து வேறொரு வாழ்க்கை வாழ்கிறார். இங்க நம்ம வீட்டு பிள்ளை காரைக்கால் அம்மையார் புனிதவதி தனித்து வாழ்கிறாள். என்னன்னு கேட்கும் பொழுது, உறவு கூடி பஞ்சாயத்து வைக்கும் பொழுது அமைதியா நிக்கிறாங்க அந்த பெண் தெய்வம். எமை பேணும் அம்மை கான் அப்படின்னு சொல்லி 63 நாயன்மார்களிலே நீ அமர்ந்த கோலத்தில் இரு. ஏன் தெரியுமா? என்னோட அம்மாடி நீன்னு சொல்லி அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்க அந்த ஆண்டவன் பணித்த அந்த அம்மையார் கணவனுக்கும் அவளுக்கும் நடந்த அவருக்கும் சண்டைய அந்த காட்சிகளை அம்மாட்ட கூட சொல்லலைங்க. ஒரே தெருவுல ஒரு பக்கம் மகளை கட்டி கொடுத்திருக்காங்க, ஒரு பக்கம் தாய் தந்தை வீடு. அவர்களிடத்தில் கூட தன்னுடைய மன உணர்வுகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் எந்நேரமும் சிவா நமங்கிற மந்திரத்தை, நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஓதிக் கொண்டிருந்தவள் தான் காரைக்கால் அம்மையார். நம்ம கற்பில் சிறந்தவர்கள் கற்பில் மாண்புடையவர்கள் சொல்லுவாங்க அருளாளர் பெருமக்கள். கற்பில் மாண்புடையவர்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய பேராசிரியர் சிவச்சந்திரனையா சொல்லுவார். கற்பில் மாண்புடையவர்கள்ங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையோ சச்சரவோ வந்துச்சுன்னா சபையில மனைவி பேசக்கூடாது, முதல்ல கணவன் பேசணும், அதுக்கு பிறகுதான் மனைவி பேசணுங்கிற அந்த மிகப்பெரிய சத்திய வார்த்தையை கடைபிடித்து அதுநாள் வரையிலும் தனக்கும் கணவனுக்கு பிரிதல் இருந்ததுங்கிறதை சொல்லாம வாழ்ந்த அந்த காரைக்கால் அம்மையார் வாழ்ந்த மகத்தான இல்லற வாழ்க்கையினுடைய சிறப்பு இந்த மண்ணுக்குள் வாழ்ந்து வரலாறாகி இருக்கிறது. அதெல்லாம் சொன்னாங்க. அதுபோல சுந்தரர் திருநீலகண்டரினுடைய இந்த சிறப்புகளுக்கெல்லாம் நான் அடியேனார். ஏன் தெரியுமா திருநீலகண்டருக்கு அவ்வளவு சிறப்பு? திருநீலகண்டரோட இயற்பெயரே தெரியாதாம்.
திருநீலகண்டரோட இயற்பெயரே தெரியாம அந்த திருநீலகண்டத்தானை வணங்கியதால் திருநீலகண்டர் திருநீலகண்டர் என்று சிறப்பு பெயராக அழைக்கப்பட்டார் திருநீலகண்டர். அன்பிற்குரியவர்களே, அடுத்த நாயன்மார் ஒன்றை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லிமென் முல்லை அந்தார் அமர்நீதிக்கு அடியேன். அமர்நீதி நாயனார், அமர்நீதி நாயனார் என்ற ஒரு நாயனாரை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். எங்க இருக்கார் அப்படின்னா, சோழ நாட்டுல பழையாறுங்கிற பகுதியில வாழறார். அவருடைய வேலை என்ன? வணிகர் குலம். வணிகர் குலம்னா எங்க பார்த்தாலும் சிறப்பான பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து விற்பனை செய்கிறது அவருடைய வேலை. பட்டு துணியா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், நவரத்தினங்களா இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் விற்பனை செய்யறது அவருடைய வேலை. அப்படி எங்கெல்லாம் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் திரட்டி தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளையும் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த அமர்நீதி நாயனார் தான் இருக்கக்கூடிய அந்த பழையாறை விட்டு பக்கத்துல திருநல்லூர்ங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது கொண்ட காதல்னால தான் இருக்கக்கூடிய ஊரையே விட்டுட்டு பக்கத்து ஊர்ல போய் குடியேறார். அங்க குடியேறுதல், வாரியார் சுவாமிகள் ஒன்றை சொல்லுவார்கள். இந்த உலகத்துக்கு நாம வந்திருக்கோம்ல, வந்த வேலையை விட்டுட்டு பந்த கால பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு உலகில் சொலவடை உண்டு, பழமொழி உண்டு. அது என்ன, வந்த வேலையை விட்டுட்டு பந்த கால பிடிச்சிட்டு இருக்கிறதுனா நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், இறைவன் படைச்சு இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பிட்டாரு. நம்ம என்னத்துக்காக வந்தோங்கிறத வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க. நாம் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் வந்த பிராணி இல்ல, விலங்கு இல்லையா. உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் வந்த பிராணி இல்ல, இறைவனை எண்ணுவதற்கும் இறைவனை அடைவதற்காக ஏங்குவதற்கும் வந்தவர்கள் அப்படிம்பாரு. அவரோட காலத்தை போறதுக்கு தான் நான் என்னோட வாழ்க்கை பயணம், அது எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும். இப்ப இவர் என்ன நினைச்சாருன்னா, அந்த உலகத்துல பிறந்ததுக்கான நோக்கம் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும், எல்லாருக்கும் அடியவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கணுங்கிற நோக்கத்தை அவர் உணர்ந்துகிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய திருநல்லூர்ங்கிற இடத்துல போய் மடம் அமைத்து அங்க போய் அன்னதானம் பண்றார். அன்னதானம்ங்கிறது எல்லாரும் நம்ம பிறந்த நாளைக்கு பண்ணுவோம், கல்யாண நாளைக்கு பண்ணுவோம். அன்னதானம் பண்றது மட்டும் அமர்நீதி நாயனாரோட வேலை இல்ல. அன்னதானத்தை பண்ணிட்டு அதோட சேர்த்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற பொருட்களை எல்லாம் அவர் வரக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருந்தார். எம்பெருமான் பார்த்தாரு, போது நீ இந்த உலகத்துல உன்னுடைய திருவிளையாடல்கள், நான் என்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்த போறேன், ஆக உனக்கான தடுத்தாட்கொள்ளுதலை நான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு, அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, அமர்நீதி நாயனாரினுடைய சிறப்பு தகுதி என்ன தெரியுமா? இந்த கௌபீகம்னு சொல்லுவோம். இந்த கௌபீகம்னா கோவணம். அடியவர்களுக்கெல்லாம் விலை உயர்ந்த கோவணத்தை தயாரித்து கொடுக்கிறது அவரோட சிறந்த தொண்டு. அப்ப எல்லாருக்கும் கோவணம் செஞ்சு கொடுப்பார், அது தச்சு கொடுப்பார், விலை உயர்ந்ததை தச்சு கொடுப்பார். அது கூட சேர்த்து அன்னதானம், வரக்கூடியவர்களுக்கு விலை மதிப்பற்ற பரிசு பொருட்களை எல்லாம் பையில போட்டு கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட சிறந்த பணி செய்த அமர்நீதி நாயனார தடுத்தா கொள்ளணுங்கிறதுக்காக எம்பெருமான் சிவபெருமான் அடியார் வேடத்துல இறங்கி வரார். வாசல்ல எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுட்டு பெருமிதத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் பூரிப்போடையும் அமர்நீதி நாயனார் உட்கார்ந்து இருக்காரு. வாசல் ஒரு சிவனடியார் வந்து நிற்கிறார். சுவாமி வாங்க சுவாமி, வந்து இப்பதான் அன்னதானம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு, நீங்களும் வந்து அந்த அன்னதானத்துல கலந்துகிட்டு எனக்கு பெருமை சேர்க்கணும் சாமி, வாங்க சாமின்னு உடனே அவர் ஒரு அந்தனர் வடிவத்துல இருந்தார். அடியவர் ரூபத்துல இருக்கிற ஆண்டவன் அந்தனர் வடிவத்துல இருந்தா. உடனே சொன்னாரு, இல்ல நான் சாப்பிடுறதில்ல, இது மாதிரி இடத்துல நான் சாப்பிடுறது இல்லைங்கிறாரு அடியவர் ரூபத்துல இருக்கிற ஆண்டவன். அது மாதிரி இடம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, ஆச்சார முறைப்படி யார் யாருக்கு எந்தெந்த உணவுகள் ஏற்றதோ அது போல அந்தந்த உணவுகளை தயாரித்து கொடுக்கிறோம், நீங்களும் வந்து உணவருந்தலாம், எதுவும் மனசுல சங்கோச்சம் வச்சுக்க வேணாம், வாங்கன்னு சொன்ன உடனே அடுத்த அடியவர் சொன்னாரு, இல்ல இல்ல அமர்நீதி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கொஞ்சம் வெளியில போகணும், எனக்கு முதல்ல நீராடணும், நீராடிட்டு வந்த பிறகுதான் நான் எதா இருந்தாலும் பேச முடியும், நான் இப்ப நீராட போறேன், இந்த கேப்ல உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டு போறேன், அதை நீ சரியா பத்திரமா வச்சுக்கணும், நான் நீராட போறேன். உடனே அமர்நீதி நாயனார் சொன்னாரு, நீராடுதலுக்கான இங்க நம்ம பக்கத்து அதெல்லாம் இல்ல, நான் காவேரியில போய் காவேரி தண்ணியில நீராட போறேன், காவேரி தண்ணியில நீராட போறேன்னு சொல்லிட்டு அடியவர் வேடத்துல வந்த ஆண்டவன் சொன்னாரா, காவேரியினுடைய பெருமை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக அந்த காசியிலே சென்று நீராடுவார்கள். இப்படி நீராடி ஒரு நாள் காவிரி தாய் எம்பெருமான் சிவனிடத்திலே சென்று எல்லோரும் பாவத்தை என்னிடத்திலே கழிவிடை செய்கிறார்கள், நான் எங்கு சென்று என்னுடைய பாவத்தை நான் கழிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டு விண்ணப்பம் வைக்கும் பொழுது எம்பெருமான் சிவபெருமான் சொன்னார்,
சொன்னாராம், உலக மக்களினுடைய பாவத்தை எல்லாம் நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா, இந்த பாவத்தை கழிப்பதற்கு மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய காவிரி துலா கட்டத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை ஐப்பசி திங்களில் நீ சென்று நீராடினால் உன்னை பற்றி இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களும் கழிவிடை ஆகும் என்று சொல்ல, அந்த பெருமையை அமர்நீதி நாயனார் இடத்திலே அடியவர் இடத்துல இருக்கக்கூடிய ஆண்டவன் சொன்ன உடனே காவிரி தாய் உளம் மகிழ்ந்தாள் என்று எழுதுகிறார் ஆசிரியர். காவிரி தாய் பூரிப்படைகிறாளாம், என்னை படைத்த ஆண்டவன் என்னை பற்றி பெருமையாக பேசுகிறான் என்று காவிரி தாய் பெருமிதம் அடைந்தாள். அப்ப நீராட செல்லுதலுக்காக போகும் பொழுது தன்னுடைய அந்த ஒரு கட்டை மாறி வைத்திருப்பார்கள் அல்லவா துறவிகள் எல்லாம், அதில் 2 அந்த கௌபீகத்தை சுத்தி வச்சு, கௌபீகம்னா கோவணம், 2 கோவணத்தை சுத்தி வச்சிருக்காரு. அதுல ஒரு கோவணத்தை எடுத்து அமர்நீதி நாயனார்ட்ட கொடுக்கிறாரு. ஏன் சுவாமின்னு, இல்ல நான் நீராடுதலுக்காக போறேன், வானம் மேகமூட்டமா இருக்கு, போயிட்டு வர்றதுக்குள்ள மழை வந்துச்சுன்னா நனைஞ்சு போயிடும், நான் வந்து காய்ந்திருக்கக்கூடிய ஆடையை உடுத்திக் கொள்ள முடியாது, கோவணத்தை உடுத்திக் கொள்ள முடியாது, ஒன்றை மட்டும் நீ வைத்துக் கொள்ளு சொன்ன உடனே அமர்நீதி நாயனார் சொன்னாராம், நான் நெய்யாத கோவணமா, நான் பரிசாக கொடுக்காத கோவணமா, நான் நடத்தாத அன்னதானமா, குறிப்பு அன்பிற்குரியவர்களே, நான் நடத்தாத அன்னதானமா, நான் செய்யாத சிவத்தொண்டா, ஆஃப்டர் ஆல் இந்த ஒரு கோவணத்துக்காக என்ன பத்திரமா வச்சுக்க சொல்லிட்டு போறீங்களேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சில வார்த்தைகளை மட்டும் வெளியில சொன்னாராம். தொடக்கத்துல சொன்னாங்களே பேராசிரியர், நம்ம மனசுக்குள்ள நினைச்சாவே அவன் கண்டுபிடிப்பான். நம்ம ஆணவத்தோடு ஒரு அடி எடுத்து வைத்தால் நாம் 10 அடி பின்னோக்கி செல்ல போகிறோம் என்பதற்கு பல அருளாளர்களுடைய வரலாறு. அப்ப உடனே ஒரு கோவணத்தை வாங்கி வச்சுட்டு அவர் நீராட போறாரு. போயிட்டு வந்த உடனே இவர் இந்த ஒரு கோவணத்தை கொண்டு வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர் இல்லையா அமர்நீதி நாயனார் ஒரு லாக்கர்ல வச்சு பூட்டி வைக்கிறாரு. வந்தது கேட்டது கொடுக்குமேன்னு சொல்லிட்டு இவர் திரும்ப வந்தார். போய் என் கோவணத்தை எடுத்துட்டு வா. திரும்ப வரும்பொழுது நல்ல மழை வந்த உடனே அவர் கட்டி இருக்கக்கூடிய ஆடை, கையில இருக்கக்கூடிய கோவணம் எல்லாம் நனைந்தது. நேரே வந்தார். அமர்நீதி நாயனார் சொன்னார், அன்னதானம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தேவையான உணவுகளை தயார் செய்து வைத்திருக்கிறேன், அன்னதானத்தை பருகி விட்டு நீங்கள் கிளம்பலாம், இலைப்பாரி விட்டு கிளம்பலாங்கும் போது அதெல்லாம் அப்புறம் பேசலாம், என் கோவணத்தை போய் எடுத்துருவானார். நேரா போனார், லாக்கர் கீயை போட்டார், கீயை போட்டு திறந்தாரு, அங்க கோவணம் இல்ல. அங்கே இருந்து ஓடி வந்து சொன்னாரு, நீங்க கொடுத்த கோவணத்தை அந்த லாக்கர்ல தான் வச்சிருந்தேன், ஆனா காணோம், நீங்க கவலைப்படாதீங்க, அதை விட விலை உயர்ந்த ஒரு கோவணத்தை நான் நெய்து தருகிறேன். சிரிச்சார். நீயாடா நெய்ற, விலை உயர்ந்த கோவணம் உனக்கு எந்த கொம்பம் கொடுத்தான், நான் தானே கொடுத்திருக்கேன் உனக்கு இந்த வசதி வாய்ப்பான வாழ்க்கைய, அப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டு சிரிச்சாரு. அதெல்லாம் முடியாது, என்னுடைய கோவணம் தான் எனக்கு உயர்ந்தது, யார் கொடுக்கக்கூடிய ஆடையையும் நான் பெற மாட்டேன், என்னுடைய கோவணம் தான் எனக்கு வேணும் வேணும் பிடிவாதம் பண்ணார். இவரால ஒண்ணும் பண்ண முடியல. உடனே ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணார் அமர்நீதி நாயனார். சரி, உன்னுடைய கோவணம் காணுங்கிற, கையில ஈரமான கோவணத்தை வச்சிருக்கேன், அந்த கோவணத்துக்கு ஈடா நான் ஏதாவது பொண்ணும் பொருளும் கொடுக்கவா, என்கிட்ட நிறைய பொண்ணும் பொருளும் இருக்கிறது, பொண்ணும் பொருளும் கொடுக்கவா, அதுக்கு பதிலா வாங்கிக்கிறியான்னு. எனக்கு நீ பொண்ணும் பொருளும் கொடுக்கறியா? சிரிச்சார். அதுக்கு அப்பையும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நான் எனும் செருக்கு அவருடைய ஆண்டவன்கிறத உணர முடியாம பண்ணுச்சு. அதானங்க நமக்கு இப்ப பிரச்சனை. வாசல்ல ஒரு வயசான ரூபத்துல ஒருத்தவங்க வந்து நிக்கலாம், அது ஆண்டவனா இருக்கலாம், நாம தள்ளி விட்டுருவோம். ஒரு குழந்தை ரூபத்துல ஆண்டவன் வந்து நிக்கலாம், நாம தள்ளி விட்டுருவோம். நாம தள்ளி விடல, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை தள்ளி விடுது. ஏன்னா எனக்கு அதுக்கான சூழல் இன்னும் வரல, என் ஆன்ம பரிபக்கம் இன்னும் வரல, நம்ம தள்ளி விட்டுறோம். அப்ப சொன்ன உடனே சரி, அந்த கோவணத்துக்கு ஈடா உன்னால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும் சாமி, நான் அவ்வளவு பெரிய செல்வந்தன். சரி, துலாக்கோல் எடுத்துட்டு வா, தராசு எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து ஒரு தட்டுல என்னுடைய கோவணத்தை வை, இன்னொரு தட்டுல நீ பொண்ணும் பொருளும் வை, ஈடாயிடுச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன்னாரு. கொண்டு வந்து ஒரு கோவணத்தை வச்சாரு ஒரு தட்டுல, இன்னொரு தட்டுல தாங்கிட்ட இருக்கக்கூடிய கோவணங்கள் அத்தனை பட்டு பீதாவரம் இருக்கக்கூடிய அத்தனை கோவணங்களையும் வச்சாரு. ஒரு கோவணம் கூட அதுக்கு ஈடா சமமா அந்த துலாக்கோல் சமமாகல. வீட்டுல இருக்கக்கூடிய வைரம் வைடூரியம் அத்தனையும் கொண்டு வச்சாரு, சமமாகல. அடுத்தது பிள்ளைகளையும் ஏத்தி விட்டார், மனைவியும் ஏத்தி விட்டார், தானும் ஏற போனார், சமமாகல. அப்பதான் உணர்ந்தார், நாம எல்லாம் முடிகிற காலகட்டத்துல தான் நம்மளை உணர்விப்பான் இல்லையா இறைவன், அதுபோல அப்ப உணர்ந்தாரு. உடனே சரணாகதி அடைஞ்சார். நான் தெரியாம, நான் வசதியா இருக்கேன், நான் பணக்காரனா இருக்கேன், நான் அன்னதானம் பண்றேன், நான் தௌபீகம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன், சாஷ்டாங்கமா காலில் விழுந்தார். அடுத்த வினாடியே வானத்தில் காட்சி கொடுத்தான் எம்பெருமான் அம்பாலோடு.
வானத்தில் காட்சி கொடுத்து உன்னை தடுத்தாட்கொள்வதற்காகவே இந்த திருவிளையாடல் நடந்ததுன்னு வானத்தில் எப்படி ஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்தார் இல்லையா? சீர்காழியில சட்டநாதர் ஆலயத்துக்குள்ள ஞான சம்பந்தருக்கு 3 வயசு குழந்தைக்கு பேச தெரியாத அந்த குழந்தைக்கு 3 வயசுல வானத்துல காட்சி கொடுத்த முடிய பேசும் ஆற்றல் அறியாத அந்த 3 வயது குழந்தை என்ன பேசுனுச்சு? தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் வந்தான் அப்படின்னு சொன்னுச்சு இல்லையா? அது போல வானத்தில் அம்பாலும் அவருமாக காட்சி கொடுத்து அடியவருக்கு வீடு பேறு கொடுத்த வரலாறு இந்த மன்றத்திலே இருக்கிறது. அடியாருக்கு அடியாராக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய திருவடி நிழலை அடைவார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு நாயன்மாரை 2 நிமிடத்தில் சாட்சியாக இந்த மன்றத்தில் பதிவு செய்து நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் பேரை பாருங்க, மெய்ப்பொருள் நாயனார். 2 நிமிஷத்துல முடிச்சிருங்கய்யா, 2 நிமிஷத்துல முடிச்சிருங்க. மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் அப்படின்னா அவன் தான் மெய்ப்பொருள், மற்ற அத்தனையும் பொய் பொருள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் பொய் பொருள், அவன் மட்டும்தான் மெய்ப்பொருள் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காகவே அந்த மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய இயற்பெயரை மறந்து மெய்ப்பொருள் 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 என்று எம்பெருமானை மெய்ப்பொருளாக நினைத்து நமச்சிவாய மந்திரத்தை கொண்டாடியதால், எம்பெருமானை கொண்டாடியதால் அவருடைய இயற்பெயர் மறந்து மெய்ப்பொருள் நாயனார் என்று பெயர் பெற்றார். வெல்லுமாம் மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார். பகை வெல்லக்கூடியவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை விட உயர்ந்தது மெய்ப்பொருள். ஏனென்றால் மெய்ப்பொருள் நிலைத்த இன்பம் தரக்கூடியது, பொய்ப்பொருள் அத்தனையும் தற்காலிக இன்பம் தரக்கூடியது என்பதை உணர்ந்து உணர்ந்து எம்பெருமான் மட்டும்தான் மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்த அந்த அடியவர் தன்னுடைய இயற்பெயரை மறைத்துக் கொண்டு மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் என்று சொல்லி ஊரார் பழகியதால் மெய்ப்பொருள் நாயனார் ஆனார். சேது நாட்டினுடைய சிறந்த அரசனாக, வல்லமை பெற்றிருக்கக்கூடிய அரசனாக, பல அரசர்களுக்கு அரசனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மெய்ப்பொருள் நாயனார். ஒரு அரசன் எப்படி இருக்கணும்? மனுநீதி சோழனுடைய வரலாறுல சொல்லுது, தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கல்வர்களால் பகைவர்களால் பயமில்லாத ஆட்சியை எவன் ஒருவன் செய்கிறானோ அவனே சிறந்த அரசன். அந்த சிறந்த அரசாட்சியை கொடுக்கக்கூடியவர் மெய்ப்பொருள் நாயனார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. மக்களுக்கு செய்யக்கூடிய பணியே மகேசன் தொண்டு என்று வாழ்ந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். அப்ப தன்னுடைய அரசாட்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தன்னை யாரும் வெல்ல முடியாத வீரத்தை பெற்றிருக்கிறார். பல நாடுகளில் இருந்து அவரோடு மோதுவதற்காக படை தொடுத்து வருகிறார்கள். தோல்வியடைந்து போக ஒருவன் மட்டும் சிந்திக்கிறான். அவனை எப்படி வீழ்த்துவது? போர்க்களத்திலே அவனை தோற்கடிக்க முடியவில்லை. சரி, மக்களிடத்தில் போய் கேட்போமா? மக்களில் யாராவது மெய்ப்பொருளை குறை சொன்னால் அதை வைத்து அவனை வீழ்த்தலாமா? ஆய்வு செய்கிறார், தோற்று போகிறார். அப்ப இல்லறத்தில் ஏதேனும் குறைபாடு இருக்கிறதா? ஆய்வு செய்கிறார், தோற்று போறார். மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றவனாக இருக்கிறான், இல்லறத்தில் சிறந்தவனாக இருக்கிறான், போர் படைகளில் சிறந்தவனாக இருக்கிறான், தயை கொடையில் சிறந்தவனாக இருக்கிறான். ஆக எப்படி அவனை வீழ்த்துவது? ஒரு மனிதன் என்று இருந்தால், ஒரு அரசன் என்று இருந்தால், ஒரு தலைவன் என்று இருந்தால் அவனுக்கு பலமும் இருக்க வேண்டும், பலவீனமும் இருக்க வேண்டும். ஆக மெய்ப்பொருளையாரனுடைய பலம் என்ன என்று நாம் இப்பொழுது பார்த்து விட்டோம். அவனுடைய பலவீனம் என்ன என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆய்வு செய்யும் பொழுது அங்கே பலவீனம் என்று அந்த மாற்று அரசன் உணர்ந்து கொண்டது. திருநீற்றை பார்த்தால் அவன் காலில் விழுந்து விடுவான், அடியவர்களை பார்த்தால் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுவான். இது அவருக்கு பலம். எதிரி நாட்டினுடைய அரசனாக இருக்கக்கூடிய முத்தநாதனுக்கு அது பலவீனம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா மறுநாளே முயற்சி பண்ணா இனிமே போர்க்களத்துல மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்த முடியாது. சிவாடியார் வேடத்துல போய் நெத்தி நிறைய திருநீர் அணிஞ்சுக்கிட்டு உடல் முழுக்க காவி உடை தரித்துக் கொண்டு கண்டிப்பாக மெய்ப்பொருளாரை வீழ்த்த முடியும்னு நினைச்சா. ஏன் அப்படின்னா இதை கண்கூட பார்த்திருக்கிறான் போர்க்களத்துல முத்தநாதன். போர்க்களத்துல போர் செய்யும் பொழுது மெய்ப்பொருளாக்கு எதிரியில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் கூட நெத்தியில திருநீர் வச்சிருந்தா அவரை கொல்ல மாட்டாராம், ருத்ராட்சம் போட்டிருந்தா கொல்ல மாட்டாராம், காவி டிரெஸ் ஞாபகப்படுத்துற மாதிரி அவங்க உடை இருந்ததுன்னா கொல்ல மாட்டாராம். குதிரையில இருந்து இறங்கி தேர்ல இருந்து இறங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு வா சாமின்று வரான். இதை பார்த்திருக்கா முத்தநாதன். அப்ப இவரோட வீக்னஸ், பலவீனம் இதுதான் உணர்ந்தா தன்னை ஒரு சிவன் அடியார் போல வேடமிட்டு கொண்டான். அவ்வளவுதான்.
சிவனடியார் இல்ல, சிவனடியார் போல வேடமிட்டு கொண்டான். கையுக்குள்ள ஒரு ஓலைச்சுவடிக்குள்ள ஒரு கத்தியை மறைத்து கொண்டான். நேர அரண்மனையை நோக்கி போறான். அரண்மனையை நோக்கி போகும்போது எல்லா அரண்மனைக்குள்ளேயும் வரக்கூடிய விசிட்டர்ஸ், பார்வையாளருக்கு செக்கிங் நடக்கும். ஆனா மெய்ப்பொருள் நாயனாரினுடைய அரண்மனையில சிவவேடம் தரித்திருக்கக்கூடிய யார் வந்தாலும் நோ செக்கிங், நேரம் உள்ள போயிடலாம். அந்த அளவு சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. எதுக்காக? அடியார்க்கு அடியே நான், அடியாரை சோதிக்க ஆண்டவனால் மட்டும்தான் முடியும், சாமானியன் என்னால் முடியாது. அதனால அடியாரைக்கு சோதனையே கிடையாது, நேர சந்திக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு அடியார்களுக்கு இருந்தது. அதை பயன்படுத்தினா முத்தநாதன். நேர அரண்மனைக்குள்ள வந்தான். ஒரு வாயில் 2 வாயில், வேகமா சொல்ற காலத்தின் அருமைகிறது, 1 வாயில் 2 வாயில் 3 வாயில் வாயில்களை கடந்தான். நேரா உள்ள போனா அந்த புறத்துக்கு முன்னாடி தத்தன் காவல் காத்துட்டு இருந்தான். அங்க போன உடனே அப்படி தயங்கி நின்னா. தத்தன் அதிபுத்திசாலி. அதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட யாரும் தடுத்து நிறுத்தல. ஏன்னா மன்னன் சொல்லியிருக்க, அடியவர் வேடத்துல வந்திருக்க கூடியவர்கள் நீங்க தடுத்து நிறுத்தக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, சோதனைக்கு உட்படுத்தக்கூடாதுன்னு. அதனால எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆனா தத்தன் அதுக்காக ஒத்துக்கல. உடனே நிப்பாட்டி நீ யாருன்னு கேட்டான். நான் சிவனடியார், ஒரு அறிவுரை சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன். நான் சிவனடியார். என் தோற்றத்தை பார்த்தா தெரியல? திருநீர் அணிவதில் முறை இருக்கிறது என்று நம்மளுடைய அருளாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த திருநீரை 3 விரல்ல எடுத்து அடியார்னா 16 இடத்துல அணிஞ்சுக்கணுமா. அப்ப நான் அணிந்திருக்கக்கூடிய திருநீரை வச்சு அவனுக்கு தெரியல நான் அடியார்னு. செய்வதறியாத தத்தன் தவித்தான். அதுக்குள் மனைவி வந்தாள். மனைவியை பார்த்த உடனே அடுத்த வார்த்தை தத்தன் சொன்னா, மன்னன் அந்த புறத்திலே உறங்கி, அப்படினாவது இவன் அனுப்பிச்சு விட்டுலான்னு. மன்னன் அந்த புறத்திலே உறங்கி கொண்டிருக்கிறார், பார்ப்பதற்கான கால சூழல் இது இல்லை அப்படின்னா. அதுக்கும் இவன் போகல முத்தநாதன். அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பேசிட்டு தான் போவேன்னு சொன்னா. அடுத்து மனைவி பார்த்துட்டு சிவனடியாரா வாங்க, நான் போய் எழுப்புறவரை அப்படி நேரா உள்ள போய் எழுப்பி விட்ட உடனே வந்து முத்தநாதனும் இருக்கிறான், மெய்ப்பொருள் நாயனாரும் இருக்கிறாங்க. சிவனடியார் வேடத்தில் வந்திருக்கக்கூடிய முத்தநாதனை பார்த்த வினாடியே உணர்ந்து கொண்டார் மெய்ப்பொருள் நாயன். மெய்ப்பொருளை உணரக்கூடியவருக்கு இந்த பொய்ப்பொருளை உணர தெரியாதா? பார்த்த உடனே கண்டுபிடிச்சார். ஆனாலும் எந்த ஒரு வன்முறையுமே அங்க நடக்கல, எந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகமும் நடக்கல. அமைதியா சிரிச்சுக்கிட்டே மெய்ப்பொருள் நாயனார் இருந்தார். அவர் அமைதியா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சிவ வேடம், அந்த ருத்ராட்சம், அந்த காவி உடை, அந்த திருநீர். அமைதியா நிக்க கூட இல்லைங்க, மண்டி போட்டு உட்கார்ந்து இருக்காருங்க. முத்தநாதன் எதிரிக்கு முன்னால் அடியார் வடிவத்தில் வந்ததால் நான் அடியவனுக்கு அடியேன்னு சொல்லி மண்டிட்டு நின்னாரு. அடுத்த வார்த்தை முத்தநாதன் பேசினா, முக்கியமான விஷயம் நாம பேசணும், முக்கியமான விஷயம் பேசும் பொழுது மலர் சூடிய மகளிருக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னா. மனைவி பக்கத்துல இருந்தாங்க. மலர் சூடிய மனைவிக்கு இங்க இடம் இல்ல, அதனால அனுப்பி விட்டுருங்கன்னதும் மனைவி அங்கிருந்து விலகுகிறாள். தத்தன் அங்கிருந்து விலகுகிறான். உடனே மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை எடுத்து தாக்குகிறான், அந்த கத்தி எடுத்து குத்துகிறான். அப்படியே பிடிச்சுக்கிட்டு கீழே விடறாருங்க. ரத்த வெள்ளத்தின் நடுவில், குருதி வெள்ளத்தில் கிடக்கிறார். தத்தன் ஓடி வருகிறான், அவரை தாக்குவதற்காக முயற்சி பண்ணுகிறான். ஆனால் மெய்ப்பொருள் நாயனார் ஒற்றுக்கொள்ளவில்லை. சிவனடியார் வேடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு கொடுத்திருக்க இந்த நிகழ்வானது நான் அவர் கொடுத்ததா நினைக்கல, இந்த பிறவி அறுப்பதற்காக, பிறவி கடலை கடப்பதற்காக எம்பெருமான் சிவபெருமானே எனக்கு கொடுத்த வீடு பேராக நினைக்கிறேன். தத்தா நமரே கேள், அவன் நம்மாளு, அவன் நம்ம இடத்துக்கு வந்திருக்கான், சிவனடியார் வேடத்துல வந்திருக்கான், அவனை நீ ஒன்னும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்தநாதனை பார்த்து கேட்டார், உனக்கு என்னையா வேணும்னாரு. ஒண்ணு இல்ல, மனசுக்குள்ள உணர்ந்தான், வார்த்தைகளா சொல்லல. ஒண்ணு இல்ல, இந்த ஊரோட எல்லையை நான் பத்திரமா கிடக்கணும், அதுக்கு நீங்க உதவி செய்யணும்னு. உடனே தத்தனை அழைச்சு ஊர் எல்லையில கொண்டு விட்டுட்டு வரணும். எந்த பாதிப்பும் அந்த முத்தநாதனுக்கு வரக்கூடாது, ஏன்னா சிவனடியார் வேடத்துல இருக்கான், எந்த பாதிப்பும் வரக்கூடாது, கொண்டு விட்டுட்டு வான. உடனே தத்தன் அழைச்சிட்டு போறான் சார். கையில அந்த கத்திங்கிற ஆயுதத்தோட முத்தநாதன் அடியார் வேடத்துல போறான். தெருவோரம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாய்கிறார்கள் கொல்லுவதற்காக. நாங்கள் கடவுளாக நினைத்த எங்களுடைய அரசனை நீ வீழ்த்தி இருக்கிறாய், உன்னை இங்கேயே கண்ட துண்டமா வெட்டி போட்டு எல்லாரும் பாயிறாங்க. எல்லாரையும் தடுத்து நிறுத்துகிறான் தத்தன். அரசனுடைய ஆணை, இவனை பத்திரமா கொண்டு எல்லையில விட்டுட்டு வரணும்னு. பத்திரமா கொண்டு எல்லையில விட்டுட்டு வந்த பிறகு முத்தநாதன் பத்திரமா போயிட்டாங்கிறத மெய்ப்பொருள் நாயனார் தத்தன் மூலமாக அறிந்து கொண்ட பிறகே வீடு பேர் அடைகிறார் என்றார். அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய திருவடியையே
24 மணி நேரமும் நினைக்கக்கூடிய அத்தனை அடியார்களையும் நாம் நினைக்க அடியார்களை நாம் வணங்க நாம் இறைவனுடைய திருவடி நிழலை சென்று சேர்வதற்கான அனைத்து வீடு பேறுகளையும் எம்பெருமான் ஈசனே கொடுப்பான். அவனுடைய திருத்தாலை நாம் பற்றுவோம். நம்மளுடைய கண்மை வினைகள் ஒவ்வொன்றாக கழியும். இறைவனுடைய திருவடியில் சென்று வீடு பேறு அடைவதற்கான அத்தனை பணிகளும் அடியார் ரூபத்தில் நாம் செய்வோம் என்று சொல்லி இந்த மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறனருள் இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் அன்பர்களுக்கும் இங்கு திரளாக கூடி எளியவளினுடைய உரைக்கு செவிசாய்த்திருக்கக்கூடிய அனைத்து நாயன்மார் வடிவமாக இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் உங்களுடைய திருவடியில் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.